கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபத்து வரும். ஆபத்து சூறாவளி போல் வரும், சூறாவளி போல் வரும், சுனாமி போல் வரும். பயங்கரமான பிரச்சனைகள் நம்மளால இனி எந்திரிக்க முடியாது, அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சது, நம்ம மடிய போகிறோம் அப்படிங்கிற சூழ்நிலை வரும். அந்த நாட்கள்ல இயேசுவின் சீஷர்கள் போட்ல போயிட்டு இருந்தாங்க. அப்போது இயேசு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார் போட்ல. அப்போ சீஷர்கள் போய் கேட்கிறாங்க, நாங்க மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறாங்க. இயேசு கேட்கிறார், அற்ப விசுவாசிகளே, நான் உங்களோட தானே இருக்கிறேன், ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பிள்ளைகளே. மரணித்து போயிடுவோமோ, நம்மளுடைய பலவீனங்கள் நிமித்தமாக நம்ம இறந்து போயிடுவோமோ, அந்த மாதிரிப்பட்ட பயமுறுத்துகிற காரியங்கள் வரும். பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி பயப்படாம? நீங்க பயப்படக்கூடாதுன்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். அதான் கர்த்தர் சொல்கிறார், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்பட